அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நம்முடைய அறிவியல் தமிழர்கள் திரு நாராயணன் மற்றும் திரு மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டவரினுடைய தலைமையில் ஹை லெவல் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டு கரிக்குலம் பாடத்திட்டம் சார்ந்து அது பாடப்புத்தகமாக இல்லாமல் அது படப்புத்தகமாக மாற்றப்படுவது, கதைகளின் வழியே கணிதத்தை சொல்லித் தருவது, புத்தகப்பை சுமையை குறைத்து மாணவர்களின் மனசுமையை குறைப்பது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் வளர்த்தெடுப்பது, பெற்றோரை மதிக்கும் கல்வி முறையை சொல்லிக் கொடுப்பது, பெண்ணுரிமையை போற்றுவதை சொல்லிக் கொடுப்பது, ப்ராம்ப்ட் என்ஜினை சொல்லிக் கொடுப்பது என்று பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அதை நீட்சியாக இன்றைய தினம் நம்முடைய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் 5 அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் நீர் எழில் பள்ளி என்ற ஒரு திட்டத்தை தொடங்குகிறோம். இதன் மூலம் தண்ணீரை மறுசுழற்சி செய்து தாய்ப்பாலுக்கு நிகர்த்த தண்ணீரின் அருமையை எங்களுடைய மாணவிகள் மூலமாக அவர்கள் எங்களுடைய தூதர்கள் இந்த தண்ணீரின் அருமையை நீர் எழில் பள்ளி என்ற திட்டத்தையும் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டி நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம். இது பள்ளிதோறும் பெருகட்டும், நீரின் அருமை நமது மாணவிகள் மூலமாக உலகெங்கும் புரியட்டும். இதை தெளிவுபடுத்திடுறேன். நான் மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவரினுடைய கைதை கடுமையாக கண்டிக்கிறோம். இது 2 கருத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே எங்கேயாவது அவர்கள் இதை போன்ற அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த போராட்டங்கள் என்பது இங்கே அதையொட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல், போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அவர்கள் அனுமதி கோருகிற பொழுது அது சாத்தியம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. மற்றபடி மாணவர்களின் அறவழி போராட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம். அப்புறங்க அன்றும் சரி இன்றும் சரி எப்போதுமே முற்றுமுழுதான நீட் முறை ஒழிப்பு என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு, நீட் சீரமைப்பு கிடையாது. கம்ப்ளீட் நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. 2 ஆண்டுகள் முன்பே இதை குறித்து விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே அன்றும் இன்றும் என்றும் நீட் ஒழிப்பு தான் எங்களுடைய நிலைப்பாடு. மாணவர்களை அறவழி போராட்டத்தை ஆதரிக்கும். அந்த குரல் ஸ்ட்ராங்காக இல்லை உங்கள் சைடில் இருந்து. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு குரலாக இருந்து அதுக்கான பேச்சுகள்லாம் இருந்தது, ஒரு ஸ்டேஜில் கூட தலைவரும் பேசியிருந்தாரு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதுக்கான குரல் ஸ்ட்ராங்காக இல்லை, முதலமைச்சரும் அதை பற்றி பேசுறது இல்லைன்ற மாதிரி இருக்குது. இல்லை, டபுள் ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்கிறோம். அப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லாத போதே அதை குறித்து நாங்கள் பேசுகிற போது வெறும் போராட்டம் அல்ல, சொல்யூஷன் ஓரியன்ட் பாலிடிக்ஸ், சுமூக தீர்வை நோக்கி அரசியல் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். எப்படி கல்வியை முதல்ல இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. அதை எழுதக்கூடிய பாதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நிரந்தர முடிவுங்கிறது என்ன? கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும். இது குறித்து பல ஆண்டுகள் முன்பே நாங்கள் அப்போது பேசும்போது இதே தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதை ஒரு ஒத்திசைவு பட்டியலையாவது கொண்டு வரணும். இதை மாநில பட்டியலுக்கு மாற்றாது இந்த பிரச்சனை தீராது. ஒரு போராட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனை தீராது, ஒரு நடவடிக்கை மூலமாக தீராது. அப்போ நிரந்தர தீர்வு என்பது நீட் ஒழிப்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது. இதை தான் நன்றும் சொன்னோம் என்றும் சொன்னோம். டெல்லி காவல்துறைக்கு தமிழக காவல்துறைக்கு இதில் வித்தியாசமே இல்லையான்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. அனுமதி பெறாமல் போராடினாலும் பேச்சுவார்த்தை மூலமா அவங்க கிட்ட ஃபேக்டை சொல்லி கூட்டிட்டு போகலாம். இல்லை, இதை தான் நாங்களும் சொல்கிறோம். என்னன்னா சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. உங்களுக்கு தெரியாததில் இரவு நேரத்தில் ப்ரைம் டைமில் பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்றபடி அவர்கள் போராடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அது ஜனநாயகபூர்வமாக செய்வது தான் நல்லது. ஆனால் அங்கே டெல்லிக்கு என்ன வித்தியாசம்னா, ஜனநாயகத்துக்கு விரோதமாக எதிர்க்கட்சி தலைவரை பலவந்தப்படுத்தி கைது பண்ணியிருக்கிறேன். அது போராடக்கூடிய இடத்துலேருந்தே கைது பண்ணியிருக்கிறேன். ஆக இது அவங்க அவர் சாலையில் போய் அமர்ந்து போராடலாம், அந்த களத்தில் இருந்து தான் போராடுறார். எனவே அவர்கள் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதில் தான் உங்களுக்கு பாராபட்சம் இருக்குது. ஒவ்வொருத்தரா ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்போட தரவுகளினுடைய அடிப்படையில் அரசு பள்ளிகளினுடைய மாணக்கர் சேர்க்கையினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 2025 45 லட்சமா இருந்தது, 2026 43 லட்சமா இருக்கு. சராசரியா 2 லட்சம் குறைஞ்சிருக்கு. எதனால இந்த குறைவு ஏற்பட்டிருக்கு? இடைநிற்றல் அதிகமா இருக்கா, இல்ல ஆசிரியர்களினுடைய காலி பணியிடங்களை நிரப்பாததான் இதற்கு காரணம்? 2024 2023
2020 இது கணிசமாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆட்சியில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. இதற்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த மாணவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வராமல் இருக்கிறாங்கிறதுக்கான ப்ராப்ளம் என்னென்னா, அரசு பள்ளி என்பது தனியார் பள்ளி மாதிரி கிடையாது. தனியார் பள்ளி என்ன பண்ணுவாங்க, நகரத்தின் நடுவே எல்லாருக்கும் நடுவே மெயின் ரோட்டில் அப்படி கட்டுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு 4 குழந்தை படித்தாலும் பரவாயில்ல, மூலை முடுக்கில் குக்கிராமங்களில் போய் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டியிருப்போம். ஒரு அரசு பள்ளி மூடுவதற்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழக அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சரி, ஒரு குழந்தை சேரலையா, அந்த பள்ளி அடையாளம் காணப்பட்டு எங்களுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் புதிதாக 10 மாணவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அந்த பள்ளி மீண்டும் இயங்குகிறது. அரசு பள்ளி மூடுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மாறாக மாணவர்களை சேர்ப்பதற்கான அவங்க வீட்டுக்கே போய் வந்து அழைத்து வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. சார், நேத்து அறிவு வந்திருந்தாரு, அவரை கைது பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லி திருப்பி அவர் முதலமைச்சரை சந்திச்சாரு. என்ன நடந்தது அது நடுவுல? இல்லை, நானும் அப்போ வந்து கோட்டையில் தான் இருந்தேன். உடனடியாக அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அன்பு தோழர் நம்முடைய அருமை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் நான் தெரியப்படுத்துகிறேன். அவரும் எங்களுக்கே வந்து அது செய்தி பார்த்து தான் தெரியும். அவர் வந்து திடீர்னு வந்துட்டார், முன்னறிவிப்பின்றி வந்து விட்டார். உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நம்ம தோழர், அவர் அறிவு அவர்கள் எங்களுடைய தோழர். அவர் அழைத்து நான் பேசுகிறேன்னு அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் பேசுகிறார்ன்ற பிறகு தான் நான் போனேன். அவர் பேசியிருக்கிறார், அழைத்து பேசியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், போராடுவதற்கு பல வடிவங்கள், பல உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த டெமோக்ரஸியில் நமக்கு வந்து எந்த பாரபட்சமோ மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதற்குரிய ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த இடத்துல எப்படி முறை, அதுபடி அவங்க பண்ணலாம்.